வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மண்டேக்காக இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோ வந்து போட முடியல, மன்னிக்குவோம். ஸோ லாஸ்ட்டு வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நிஃப்டி 50யோட ஒரு ட்ரெண்டு டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 24,300 அந்த இடத்துல இருந்து ஒரு ஹை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,800 இது பார்த்திங்க அப்படின்னா ஹை லெவலில். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,800 இந்த ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஏரியாவை உடச்சி மேலே போகணும், அல்லது வந்து இந்த ஏரியா வந்து உடச்சி வந்து கீழே வரணும். இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக நம்ம வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டு ஒரு நெகட்டிவ், ரேஞ்ச் பவுண்ட் டு ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 4வது ட்ரேடிங் செஷனாக மார்க்கெட் பெருசாக வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டில் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து எதுக்காக வந்து ஒரு 300 பாயிண்ட் பக்கம் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து பஃபர் வந்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு 300 பாயிண்ட் பக்கம் நம்ம வந்து சொல்லி வச்சுருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் மேலே பாசிட்டிவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஒரு பை சைடு வந்து போயிடுவோம், அல்லது வந்து ஒரு செல் சைடு வந்து போயிடுவோம். ஸோ இந்த பஃபர் பாயிண்ட்ஸ் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் போகணும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் வந்து தேவை. அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் கூட வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஆனால் சில நேரங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் எதுவுமே இல்லாமல் சடனாக வந்து ஒரு லெவல் வரைக்கும் மேலே போகும், ஒரு சடனாக ஒரு லெவல் வரைக்கும் வந்து கீழே வரும். ஸோ அது பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தப்பான ட்ரேடில் வந்து நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆயிடுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த பஃபர் பாயிண்ட்ஸ் நான் வந்து சொன்னேன். ஸோ இதுக்கு மேலே அப்படின்னா ஓரளவுக்கு வால்யூமும் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த லெவலுக்கு கீழே வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்பயும் நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு பிரேக் அவுட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பிரேக் டவுனாக இருந்தாலும் சரி, வால்யூம் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அமைதியாக தான் வந்து இருக்கணும், மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு நாம் எதிர்பார்த்த மாதிரி, நாம் கெஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் சுற்றிட்டு இருக்குது. இன்னும் மாஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் வந்து கொடுக்கல. மூவ் கொடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு அப்சைடில் 24,800 வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகணும் நல்ல வால்யூமோட. அதே மாதிரி டவுன் சைடும் நமக்கு வந்து இந்த 23,800 வந்து உடைக்கணும் நல்ல வால்யூமோட. அப்படி உடைச்சா மட்டும்தான் அடுத்த லெவல் டவுன் சைடு போகுமா அப் சைடு போகுமா அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே வந்து இருக்கும். ஸோ மேலே போகிறேன் கீழே வரேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மூவெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாம் வந்து உள்ள ஃபோர்ஸாக நம்மளை வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து வைப்பாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட வால்யூம்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த டோட்டல் மூவ் நான் வந்து பார்க்குறேன். அதனால தான் நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து அப்படி தான் வந்து பிஹேவ் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். அதுக்கு 24,800 உடைக்கணும், அல்லது வந்து ஒரு 23,800 வந்து உடைக்கணும். பார்க்கலாம் எப்படி வந்து ரியாக்ட் வந்து ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சின்னதாக வந்து வால்யூம், அதாவது பாடி சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக வந்து இருக்குது. அதே மாதிரி இதோட விக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா விக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இது மாதிரி கேண்டில்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஹையாக வந்து கட் பண்ணுறாங்களா, லோ வந்து கட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது முதல்ல நாம் வந்து பார்க்கணும். ஸோ இன்ட்ராடேயில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து நாளை வந்து இருக்கும். ஸோ நாளை இன்னையோட ஹையை வந்து கட் பண்ணுறாங்க அல்லது வந்து லோவை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அட் த சேம் டைம் அந்த இடத்துல வால்யூமை நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். சும்மா நம்ம பிளைண்டாக நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை வந்து கட் பண்ணி மேலே போகிறாங்க, கட் பண்ணி வந்து கீழே வராங்க அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து ஒரு ட்ரேடை நம்மளால் வந்து இனிஷியேட் வந்து பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒரு பேக்கப் செட்டப் அப்படிங்கிறது நமக்கு வந்து வேணும். ஸோ இதெல்லாம் வந்து இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து வால்யூம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்தாலும் சரி வால்யூம் வந்து பாருங்கள். வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா பெருசாக வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி தான் வந்து இது வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் வந்து பிஹேவ் வந்து பண்ணியிருக்கு. நான் வந்து நிறைய தடவை உங்களுக்கு வந்து நம்ம இன்ட்ராடே வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன்.
ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ஒரு டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து இருக்கும்போதே சொன்னோம், இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் இந்த லோயர் லோ அப்படிங்கிறத நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல 2 விதமான சினாரியோ நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சிது அப்படின்னா ஒரு சினாரியோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் முடிச்சுட்டு இப்படி வந்து மூவ் ஆகலாம். இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து கீழே வந்து இறங்கி கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் வரைக்குமோ அல்லது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்குமோ வந்து வந்துட்டு என்ன நடக்கலாம், ஒரு ஹேண்டில் மாதிரி நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி வந்து ஒரு மூவ் வந்து கிடச்சிது அப்படின்னாலும் நமக்கு என்ன நடக்கலாம், ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எப்போ அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரவுண்ட் பாட்டம் வந்து இப்போதைக்கு வந்து கன்ஃபியூட் ஆகிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து நமக்கு வந்து நடக்கணும். ஸோ அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்குது, வால்யூம் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் ஆக்கி இப்படி வந்து கீழே வந்துடும். அதுவே இந்த இடத்துல ஓரளவுக்கு நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படி எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற 2 சினாரியோ. ஸோ இந்த 2 சினாரியோ எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இந்த ரேஞ்சில் அகெயின் வந்து ஒரு 2 சினாரியோ வந்து பிரியும். ஸோ இந்த இடத்துல வால்யூம் இல்லாமல் மேலே போச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே இறங்கலாம். வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் கிடச்சது அப்படின்னா ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மேலே போகலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து 3 சினாரியோ நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து நாம் வந்து 5 மினிட்ஸில் தானே வந்து ட்ரேட் வந்து எடுக்கிறோம், 1 மினிட்டில் தானே ட்ரேட் வந்து எடுக்கிறோம். ஸோ அனாலிசிஸும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 மினிட்லேயே வந்து பண்ணலாம், 5 மினிட்லேயே வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கலாம், நினச்சிட்ருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து அப்படி வந்து ஒர்க் வந்து ஆகிறதில்ல. ஏன்னா இந்த 5 மினிட்ஸ் 1 மினிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த இடத்துல நாம் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து அக்யூரேட் நமக்கு வந்து கொடுக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து மூவ் ஆயிடணும். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து கேண்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் வால்யூம் வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காது. அதுவே வந்து 50 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜாக வந்து இருக்கும், கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாவும் ஆவரேஜாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைட் பை சைட் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 ஹவர் சார்ட் 50 மினிட் சார்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு 1 மினிட் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த விண்டோவை நீங்கள் வந்து மாற்றி வந்து வச்சுக்கணும். ஸோ அப்படி மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 5 மினிட்ஸில் எப்படி வந்து மார்க்கெட் இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு விண்டோவில் தெரிஞ்சிடும். இன்னொரு விண்டோவில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 மினிட்ஸு 1 ஹவர் இருக்கும் இல்லையா, அது வந்து எந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அந்தந்த ஒரு விண்டோவில் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதை ஏன் நான் வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிகிட்ருப்போம். இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் வந்து கண்டுக்க மாட்டோம், விட்டுருவோம். இந்த சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு 50 மினிட்ஸ் டு ஒரு 10 மினிட்ஸ் மூவ் வந்து கொடுக்கும். சடனாக வந்து ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மேலே ஏறின உடனே நாம் என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேனிக் மோடு வந்து போயிடுவோம். ஸோ மார்க்கெட் வந்து பை மோடு போயிடுச்சு அப்படின்ட்டு நாம் வந்து பை சைடு வந்து போயிடுவோம். அதே மாதிரி செல் சைடு வந்து போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து செல் சைடு வந்து போயிடுவோம். ஆனால் மார்க்கெட் வந்து அப்படி வந்து மூவ் ஆகாது. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு மூவ் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அப்படியே எங்கே இருந்து கிளம்பிச்சோ அதே இடத்துக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து போயிடும். ஸோ அதுக்காக தான் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் டு 50 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்கும் போதும் உங்களோட சைட் விண்டோவில் 1 ஹவர் சார்ட்டும் 50 மினிட் சார்ட்டும் வந்து இருக்கணும். நீங்கள் ஏற்கனவே அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சுருக்கீங்களே அதை சைட் பை சைட் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க.
ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அப்படியே ட்ரேட் ஆனாலும் இங்கே வந்து இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகும், 50 பாயிண்ட்ஸ் தான் வந்து கீழே இறங்கும், இங்கே வந்து ஒரு 50 மினிட் சார்ட்டில் ஒரு ரெசன்ஸ் இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து புரியும். அப்போ தான் நம்ம வந்து சரி இந்த இடத்துல நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் உங்களால் வந்து வர முடியும். ரொம்ப சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து போகணும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் தான் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை இப்போதைக்கு வந்து உடைக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதியிலேருந்து 17, 20 இன்னைக்கு, ஸோ 3 நாள் ஒரு 2.5 நாள் ட்ரேடிங் செஷனில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை அப்படியே வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது, ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ கட் பண்ணும்போது இந்த கேண்டில் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, 10-30 கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த கேண்டலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஸோ ஓகே, இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, அந்த ஹையை வந்து கட் பண்ணும்போது நல்ல ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் இந்த கேண்டலை மட்டுமே வச்சுட்டு நாம் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ட் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். பெருசாக வந்து அந்த இடத்துல வந்து மார்க்கெட் மூவ் ஆகவே இல்லை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வால்யூம் வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள் 10:30 கேண்டில், இந்த 10:30 கேண்டலோட வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வால்யூமை விட இந்த 10:30 கேண்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகாது, ஒரு ரேஞ்ச் போட்டு ஒரு நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, ஈவன் தோ நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாகவே வந்து பிரிண்ட் ஆனாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ரீவியஸ் வால்யூமை விட கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டலோட வால்யூம் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜாக இருக்குது, இல்லை அதுக்கும் கீழே வந்து இருக்குது. அப்போது இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து சஸ்டெயின் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆகிருச்சு. ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இந்த இடத்துல ஹை அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த கேண்டலை விட இந்த கேண்டலோட புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குது. ஆனாலும் இந்த கேண்டலோட வால்யூம் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு 11.25, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கேண்டலை விட இந்த கேண்டலுக்கு பிரிண்ட் ஆன வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டும் ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில், நெக்ஸ்ட்டு ஒரு பீரிஷ் கேண்டில், சின்னதாக ஒரு புல் பேக், மறுபடியும் ட்ரெண்ட் ரிவர்சல், மறுபடியும் ட்ரெண்ட் ரிவர்சல், அண்ட் லாஸ்ட் இந்த இடத்துல ஒரு மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன், மறுபடியும் என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து எங்கே நடந்திருக்கு, இங்கே கொஞ்சம் அப்படியே ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. புல் பேக் போயிட்டு அதே அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணிட்டு வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது பொறுமையாக கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமே நம்ம வந்து செக் வந்து பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் வந்து வர முடியும். வெறும் இந்த கேண்டல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளாகவே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் இந்த சார்ட்டை நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த சேனலில் ஒரு சப்போர்ட்டும் வந்து எடுத்துருக்கு. கரெக்டாக வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.25 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் கைண்ட் ஆஃப் ஒரு டோஜி கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த இடத்த வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே இறங்கினாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கெஸ் வந்து பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த இடம் பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 11.25 கிட்டத்தட்ட ஒரு 2.15 நமக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர் ப்ரைஸ் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போனாலும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த சப்போர்ட் வந்து ப்ரைஸ் கீழே இறங்குறதுனால ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடுச்சு. மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு.
அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன நடந்திருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 2.45 ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, டோஜி கேண்டில். அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஒரு புல் பேக்கு, அகெயின் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ லாஸ்ட் க்ளோசிங் டைம்ஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி பக்கம் வந்து ப்ரைஸ் வந்து நல்லா வந்து கீழே இறங்கியிருக்கு, வால்யூம் வந்து நல்லா வந்து பில்டப் ஆகிருக்கு. ஸோ இந்த வால்யூமை வந்து நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்பலாம், நம்புறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டோட ஓப்பனிங்கும் சரி க்ளோசிங்கும் சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த இடத்துல மோஸ்ட்லி நமக்கு வந்து லிமிட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து விழாது. மார்க்கெட் ஆர்டர் தான் வந்து மோஸ்ட்லி வந்து விழுகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது மார்க்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்க்ரீட்டான ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது வந்து கிடையாது. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் போதும் அப்படின்ட்டு அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுக்கு விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே எனக்கு வந்து லாஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ட்டு மார்க்கெட்டில் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 விதமான ஆர்டர்ஸும் வந்து மார்க்கெட் ஆர்டராகவே வந்து விழுகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும், நமக்கு தெரியும். அதே மாதிரி மூவும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து இருக்கும் சடனாக. ஸோ அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து இதை வச்சுக்கிட்டு நம்ம பெரும்பாலும் ஒரு முடிவுக்கு வந்து வர முடியாது, ஓப்பனிங்லேயும் சரி க்ளோசிங்லேயும் சரி. ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஓப்பனிங் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதே மாதிரி க்ளோசிங்கும் யாரும் வந்து ட்ரேட் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து போயிருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2.10 2.25 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் வால்யூம் வந்து கொஞ்சம் மேலே வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வந்து இருக்கா, சுத்தமாக வந்து இல்லை. அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு ரிட்டர்ன் தான் வந்து அடிச்சு விட்ருக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து ப்ரைஸும் மேலே போகுது வால்யூமும் மேலே போகுது அப்படின்னா நாம் ஒரு சேஃபான ஒரு மூவ் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு, வால்யூம் வந்து மேலே போகலை அல்லது வந்து கம்மியாக இருக்குது அல்லது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா அதில் அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒர்த்து இல்லை அந்த ட்ரேடில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அந்த 50 மினிட் சார்ட்லேயும் நமக்கு வந்து இந்த கட் பண்ணும்போது நமக்கு வந்து வால்யூம் பெருசாக சப்போர்ட் பண்ணலை. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஹையை கட் பண்ணும்போது நமக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணலை, ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து இந்த 5 மினிட் சார்ட் படி என்ன ரியாக்ஷன் வந்து நடக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அப்படின்னா 2 விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஓப்பனிங் ஒன்று ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம் ஆப்வியஸாக, அல்லது ஒரு கேப் டவுன் கூட வந்து ஓப்பன் ஆகலாம். ஸோ அந்த கேப் டவுன் எங்கே ஓப்பன் ஆகலாம், ஒன்று இந்த இடத்துல ஒரு 24,250 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சப்போர்ட், ஒரு ஸ்டாப்லாஸ் ஹண்டிங்லாம் வந்து நடத்தி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ரேஞ்சில் கூட ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிலாம் ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் முதல்ல என்ன நடக்கும், இப்படி ஒரு புல் பேக் வந்து போகும். ஸோ அப்படி புல் பேக் போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இங்கே ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். இது வந்து ஒரு சினாரியோவை நமக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ டே ஃபுல்லாக ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கலாம், இது வந்து ஒரு சினாரியோ. அல்லது ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து ஒரு கேப் டவுனே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த லோ இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 24,250 அதை மறுபடியும் கட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா மேபி நமக்கு வந்து அகைன் ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம். ஸோ அப்படி புல் பேக் கிடச்சிது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா அது வரைக்கும் போயிட்டு, அல்லது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா அந்த ரேஞ்சை வந்து போய் ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கீழே வந்து இறங்கலாம். ஸோ டவுன் சைடில் இது ஒரு சினாரியோ வந்து இருக்குது. ரொம்ப ரேர் கேஸாக மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா பாசிபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இப்படி வந்து மூவ் ஆகலாம். ஸோ இப்பயும் நல்லா சொல்கிறேன், பிளைண்டாக வந்து இது அப்படியே வந்து நடக்கணுன்ட்டு எந்த விதமான அவசியம் இல்லை. அப்படி நடந்தாலும் வால்யூம் வந்து பாருங்கள். ஸோ வால்யூம் தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு வழியை நமக்கு வந்து காமிக்கும். ஸோ வால்யூமை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீக்கிரம் கற்றுக்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்போ ஆகாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆனால் வால்யூமை கற்றுக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் வந்து கிடையாது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சென்ஸ் நிறைய நாட்கள் நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ஸும் சரி லைவ் மார்க்கெட்லும் சரி நீங்கள் உட்காந்து அந்த வால்யூம் வந்து செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற முடிவுக்கு உங்களால் வந்து வர முடியும். ஸோ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. இருந்தாலும் நான் வந்து அந்த பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது நான் வந்து வருஷக்கணக்கில் நான் வந்து பண்ணியிருக்கேன், அந்த ஒரு தைரியத்தில் நான் வந்து சொல்கிறேன்.
ஆனால் எல்லாருக்கும் அந்த தைரியம் வரணும் அப்படின்ட்டு எந்த விதமான அவசியம் வந்து கிடையாது. அதுக்கு தான் நீங்கள் அந்த பேக் டெஸ்ட் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பெருசாக வந்து மூவ் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு 15 கேண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய கேண்டிலாகவே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த கேண்டிலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹை பார்த்திங்க அப்படின்னா 24,420 இருக்குது. லோ பார்த்திங்க அப்படின்னா 24,240 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து ஒரு மூவாக வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணுறது எப்போ கட் பண்ணுறது, அதே மாதிரி இந்த லோவை கட் பண்ணுறது எப்போ கட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டுருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், இந்த 5 மினிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ட்ரெண்ட் டிசைடிங் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங்காகவும் நம்ம வந்து போட்டிருந்தோம். ரெண்டுமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் நம்ம காலையிலேயே நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து கொடுத்துருந்தோம். அதுபடி தான் வந்து ப்ரைஸும் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போது நமக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணலை, அதனால தான் பெருசாக வந்து மூவ் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ ஓவராலாக நம்ம கொடுத்த அந்த லெவல்ஸ்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,450 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கலாம். 24,250 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம். 24,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 24,180, 24,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,480 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 24,400 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து மகா மட்டமான வால்யூம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வால்யூம் சுத்தமாக வந்து லேது, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்லேயும் மூமெண்ட்டும் லேது. ஏமிடா தேவுடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருச்சுது. ஆனால் ரெண்டாவது கேண்டிலே அந்த பெரிய கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணி மேலே வந்து போனாங்க, மறுபடியும் வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம்ல ஒரு 57,000, அந்த இடத்துல அந்த கேண்டிலோட சைஸை வந்து பாருங்கள். அந்த கேண்டில் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கேண்டில், அதாவது ஒரு லில்லி போட் கேண்டில் அல்லது வந்து ரொம்ப பிளிகி கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி கேண்டில் தான் வந்து பிரிண்ட் ஒரு முக்கியமான இடத்துல வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு அவ்வளோ அந்தளவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்காது. அதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், கரெக்டாக அது வந்து ஆக்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன் பின்பட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கியிருக்கு. அகைன் ஒரு 56,500 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம், அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.25 அந்த ரேஞ்சு வந்து சப்போர்ட் எடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே பெருசாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகலை. ஸோ ஓவராலாக ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 56,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 56,300 வந்து இருக்கலாம். 56,300 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,000, 55,900 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 56,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 57,000, 57,200 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் ஹை வந்து போகும்போது உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. சேம் டைம் நமக்கு வந்து வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து பாருங்கள். இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, அதை விட கம்மியாக இருக்குது, அதை விட கம்மியாக இருக்குது, அதை விட கம்மியாக இருக்குது, இங்கே சுத்தமாக வந்து வால்யூம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு நல்லா வந்து கீழே வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து வெறும் கேண்டல்ஸை காமிச்சு நம்மளுக்கு வந்து ட்ராப் வந்து கொடுத்து விட்ருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வால்யூம்ஸை செக் பண்ணணும். வால்யூம் செக் பண்ணலை அப்படின்னா மாட்டிக்குவோம். நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 78,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 78,000 இருக்கலாம். 78,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 77,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 78,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 79,400 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல இந்த 79,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சா தான் இந்த 79,400 வரைக்குமே வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட்கேப் நிஃப்டி. ஸோ மிட்கேப் நிஃப்டி ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து ட்ரேடாகி வந்து முடிச்சிருக்கு. ஸோ காலையில் ஒரு 9:15 ஒரு 10:40 மொத்த மூவ் வந்து முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து வால்யூம் வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 13,900 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 13,780 இருக்கலாம். 13,780 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,680, 13,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,900 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.